படிக்க தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணு பார்வதி. அவளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறா இன்னொரு பொண்ணு. எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்ச பிறகு அந்த கிராமத்து பெண்ணுடைய மனசுல ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி தான் இந்த கதையில கதாசிரியர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். மராத்தி எழுத்தாளரான திரு என்.எஸ். பாட்கே அவர்கள் எழுதிய மனப்போராட்டம் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. ஒரு பெண்ணுடைய மனசுல ஏற்பட்ட நுண்ணிய உணர்வுகளை கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு கதாசிரியர். இந்த கதை 1962ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த கதையை மொழிபெயர்த்தவர் எஸ். சங்கரன் அவர்கள். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். செங்குத்தான பாதையில தன்னுடைய சின்ன ஆட்டு மந்தைய சாவதானமா வீட்டை நோக்கி நடத்திக்கிட்டு வந்த பார்வதி சட்டுன்னு அந்த இடத்துல நின்னா. அங்கே ஒரு பொதருக்கு பக்கத்துல ஒரு துண்டு காகிதம் காத்துல படபடத்துக்கிட்டு இருந்தது. அதை அவ பார்த்துட்டா. தன் கையில் இருந்த தடியினால முட்களை விலக்கி விட்டுட்டு அந்த காகிதத்தை கையில் எடுத்தா. அந்த காகிதம் காற்றினால எங்கேருந்தோ அடிச்சு கொண்டு வரப்பட்டிருந்தது. அது ஒரு பத்திரிகையோட துண்டு காகிதம். வெயில்ல மழையில் அடிபட்டு நிறம் மாறி போயிருந்தது. தனக்கு ஒரு பெரும் பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி பெருமையோட அதை கையில் பிடிச்சிருந்த பார்வதி மங்கிக்கிட்டு இருந்த சாயங்கால வெளிச்சத்துல அதை படிக்கிற ஆர்வத்தோட ஒரு பாறை மேல உட்கார்ந்தா. சரியா சொல்றதுன்னா அந்த துண்டு காகிதத்துல எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை என்னன்னு அவ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு தான் படிச்சிருந்தா. இருந்தாலும் அவளுக்கு அதுல ரொம்பவும் ஆசை. வீதியில, சந்தையில, கோயில்ல, வயல்ல எங்க ஒரு துண்டு காகிதம் கிடைச்சாலும் அதை பரபரப்போட எடுத்து அதுல அச்சிட்டு இருக்கிற எழுத்துக்களை எழுத்து கூட்டி படிப்பா. இப்பவும் பாறையில உட்கார்ந்து கையில கிடைச்ச காகிதத்துல இருந்த எழுத்துக்களை படிக்கிறதுல ஆழ்ந்து போயிருந்தா. அவளுக்கு தான் ஓட்டிட்டு வந்த ஆடுகளை பத்தி சுத்தமா மறந்து போச்சு. அவ கூடவே மாடுகளை ஓட்டிக்கிட்டு தினந்தோறும் துணையா வர்ற மாது இதை பார்த்து கோபப்பட்டான். ஏய், என்ன இப்படி உட்கார்ந்துட்ட? நேரங்காலத்துல வீட்டுக்கு திரும்ப வேண்டாமா அப்படின்னு கேட்டான். நீ போய்கிட்டே இரு, ஒரு நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்த காகிதத்திலிருந்து தலையை நிமிர்த்தாமலே பார்வதி சொன்னான். வெளிச்சம் மறைகிறதுக்குள்ள அதுல இருக்கிறத படிச்சிடணும்னு அவ முயற்சி பண்ணான். அவ கூட வாதம் பண்றதுல எந்த பலனும் இல்லைங்கிறத மாது புரிஞ்சுக்கிட்டான். அவளையே ஒரு கணம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளுக்கு மூளை கெட்டு போச்சுன்னு தீர்மானிச்சான் அவன். அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. ஏன், அந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. வீதியில பறந்து வர்ற காகித துண்டுகளை எடுத்து அதை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம்னு அவங்க ஒரே வரியில சொல்லிடுவாங்க. இதுவே 1 மாத காலத்துக்கு முன்னாலேயா இருந்தா பார்வதி கூட அதை பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லியிருப்பா. இப்போ அவ பழைய தற்குறி பார்வதி இல்லை. அவ நிறைய மாறிட்டா. சாமான்களை பொட்டலம் கட்டுறதுக்கு தான் காகிதம் பயன்படும்னு இது வரைக்கும் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா. இப்போ அதுக்கு வேற உபயோகமும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. காகிதத்தில் எழுத்துக்கள் அச்சிடப்பட்டிருக்குன்னும் அதை படிக்கிறது வேடிக்கையாக இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. தான் படித்து புரிஞ்சுக்கிட்ட எழுத்துக்களில் பொருளும் இருக்கிறத பார்த்து சில சந்தர்ப்பங்களில் அவளுக்கு உற்சாகம் ஏற்பட்டிருக்கு. பார்வதிக்கு படிப்பு வாசனை ஏற்பட்டது எதேச்சையாக நடந்தது தான். 4 வாரங்களுக்கு முன்னால அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய பணக்காரருடைய மக குசும் விடுமுறையை கழிக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருந்தா. அவளுடைய கைக்குழந்தையை கவனிக்க அவளுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த வேலைக்கு அவ பார்வதியை நியமிச்சுக்கிட்டா. அப்போதான் அவ பார்வதி கிட்ட, என்ன பார்வதி, பெரும்பகுதி பொழுத நீ வீணாவே கழிக்கிறியே, உனக்கு நான் எழுத படிக்க சொல்லித்தரேன், கத்துக்கிறியா அப்படின்னு கேட்டா. பார்வதிக்கு இதை கேட்டு தூக்கி வாரி போட்டுது. எங்க அப்பாவுக்கு கூட எழுத படிக்க தெரியாது, என்ன போய் படிக்கிறியான்னு கேக்குறீங்களே. என்ன மாதிரி ஒரு பொண்ணு படிக்கவும் எழுதவும் கத்துக்கிட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அவ. படிப்போட அவசியத்தை பத்தி குசும் அவகிட்ட ஒரு சின்ன பிரசங்கமே பண்ணிட்டா. பிறகு பார்வதியை வற்புறுத்தி தாங்கிட்ட பாடம் கத்துக்க வச்சா. 1 மாச காலத்துக்குள்ள பார்வதி எழுத்துக்களை கத்துக்கிட்டா. இயற்கையிலே அவ கொஞ்சம் புத்திசாலி. இதனால சந்தோஷப்பட்ட குசும் விருப்பத்தோட அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தா.
ஆனா திடீர்னு அவ கிராமத்தை விட்டு போக வேண்டி வரவே பார்வதியோட படிப்புக்கு முடிவு வந்துருச்சு. குசும் போகும்போது அவகிட்ட நல்லதொரு கருத்தை சொல்லிட்டு போனா. இங்க பாரு பார்வதி, இப்போ நீ எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சுக்கிட்ட. மேற்கொண்டு சொல்லி கொடுக்குறவங்களுடைய உதவி இல்லாமலே உன்னோட அறிவை நீ வளர்த்துக்கலாம். நீ இந்த 2 புத்தகங்களையும் வச்சுக்கோ. இது ரொம்ப எளிமையானது தான். இதை திரும்ப திரும்ப படி. இது தவிர அச்சிடப்பட்ட காகிதம் எது கண்ணில் பட்டாலும் அதை எடுத்து படி. படிக்கிறதெல்லாம் புரியுதா இல்லையான்னு நீ கவலைப்படாத. எது கிடைச்சாலும் அதை படிக்கிறதுன்னு வழக்கப்படுத்திக்கோ. போக போக எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொன்னான். குசுமோட இந்த போதனைப்படி நடக்கிறதா பார்வதியும் வாக்கு கொடுத்தா. அறியாமையில் அது வரைக்கும் ஆழ்ந்து கிடந்த ஒரு எளிய கிராமத்து பெண்ணோட கண்களை திறந்து விட்டு வாழ்க்கையோட லட்சியத்தை அவ அடையிறதுக்கு வழி காட்டிட்டோங்கிற திருப்தியோட குசும் தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு போனான். வாழ்க்கையோட லட்சியத்தை பத்தி பார்வதிக்கு எதுவுமே தெரியாது. அவ அடக்க ஒடுக்கமான கிராமத்து பொண்ணு. ஆனா எழுத படிக்க கத்துக்கிட்டது வாழ்க்கையில புதுசா ஒரு ஒளி ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுது. முன்னெல்லாம் அவ ஏறெடுத்து கூட பார்க்காம இருந்த எழுத்துக்களை இப்ப படிக்கிறதால ஏற்பட்டதுதான் அந்த மகிழ்ச்சியோட ஒளி. குசும் என்ன சொன்னாலோ அவ சொன்னபடியே பார்வதி நடந்துகிட்டு இருந்தா. அவ கொடுத்துட்டு போன 2 புத்தகங்களையும் படிச்சு முடிச்சதோடு இல்லாம கண்ணில் பட்ட அச்சிடப்பட்ட காகிதங்கள் எல்லாத்தையும் சேகரிக்கவும் ஆரம்பிச்சா. இதுக்குள்ள அவகிட்ட நிறைய காகிதங்கள் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் பத்திரமா சுத்தமான துணியினால கட்டி பாதுகாத்து வச்சிருந்தா. பார்வதியோட அப்பா ராம்ஜி மகளோட செய்கையை வியப்போடையும் ஆர்வத்தோடையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு பார்வதி அறிவாளி ஆயிட்டாங்கிறத நினைச்சு அவர் பெருமைப்பட்டாரு. ஆனா காலப்போக்கில் அந்த பெருமை மாறிடுச்சு. பார்வதி காகிதங்களை தேடிக்கிட்டு இருக்கிறதையும் குப்பை காகிதங்களெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறதையும் மணிக்கணக்கா அந்த துண்டு காகிதங்களை படிக்கிறதுல செலவிடுறதையும் பார்த்து அவர் மனசுல இருந்த பெருமை கொலைஞ்சு போயிருச்சு. தன்னோட பெண்ணுக்கு ஏதாவது மூளைக்கோளாறு ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு சந்தேகப்படவும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. பார்வதியை மாதிரி ஒரு குடியானவ பெண்ணுக்கு படிப்புல ஆர்வம் எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பெத்துக்க வேண்டியதுதானே இவங்களுக்கு முக்கியம். ராம்ஜிக்கு தெரிஞ்ச வரையில கிராமத்து பெண்கள் எல்லாரும் அதைத்தான் செய்துட்டு வந்திருக்காங்க. அதனால அதுதான் சரியா இருக்கும். ஒரு கிராமத்து பெண் படிக்கிறது நல்லதா? நம்ம பெண்ணுக்கு ஏதோ புத்தி கோளாறு தான் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சாரு அவரு. பார்வதி இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறத தடுக்கிறதுக்கு அவர் 2 தடவை முயற்சி பண்ணாரு. ஆனா பார்வதி அவரோட புத்திமதியையோ மிரட்டலையோ கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. கடைசியில ராம்ஜி தன்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டாரு. முட்டாள் பொண்ணு, எப்படியோ போகட்டும். ஆனா இந்த படிப்பெல்லாம் ரொம்ப காலம் நீடிக்காது. சீக்கிரம் இவ கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கு பிறகு இந்த பைத்தியமெல்லாம் தெளிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாரு அவரு. ஆமா, பார்வதிக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்க போகுது. அவளுக்குன்னு ஒரு அருமையான மாப்பிள்ளைய பார்த்து ராம்ஜி நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாரு. லக்கு சாவந்தோட மகன் சிவராம் தான் அவன். இன்னும் சில மாதங்கள்ல அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிரும். ராம்ஜி நினைச்ச மாதிரியே கூடிய சீக்கிரம் பார்வதிக்கு திருமணம் நடந்து அவ புருஷன் வீட்டுக்கு போனான். ஆனா ராம்ஜி எதிர்பார்த்த மாதிரி படிக்கிறதுல பார்வதிக்கு வெறுப்பெல்லாம் ஏற்படல. அவ புகுந்த வீட்டில் எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற மாதிரி வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் செய்தா. ஆனாலும் படிக்கிறத விட்டுறல. அதுக்குன்னு நேரம் ஒதுக்குனா. பார்வதியோட கணவன் சிவராம் அசல் பட்டிக்காட்டு விவசாயி. கட்டுமஸ்தான உடலும் கனிவான குணமும் உள்ளவன் அவன். ஆனா அவனுக்கு ரசனையும் ஆர்வமும் கிடையாது. அவன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனதே இல்லை. தனக்கு எழுத படிக்க தெரியாததால அருமையான எதையும் இழந்துட்டதா அவன் நினைச்சது கூட கிடையாது. மண்ணெண்ண விளக்கோட மங்குன வெளிச்சத்துல ஒரு புத்தகத்தை படிக்கிறதுல மூழ்கி இருந்த பார்வதியை முதல்ல பார்த்தப்போ அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்றா அப்படின்னு நினைச்சான் அவன். ஆனா பார்வதி ஒன்றும் கெட்டவ இல்லைன்னு அவனுடைய மனசுல இன்னொரு மூலையில பட்டுது. அவ தன்னுடைய வேலைகளை ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தா. வாழ்க்கை துணைவிங்கிற முறையில ரொம்ப திருப்திகரமாகவும் நடந்துக்கிட்டா. அதனால சிவராம் தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டான். முட்டாள் பொண்ணு, வேணும்னா படிச்சுட்டு போகட்டுமே, அதனால் நமக்கு என்ன நஷ்டம் வந்தது அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்குவான் அவன். அதுக்கு பிறகு அவளுடைய விசித்திரமான படிக்கிற ஆசையை அவன் பொருட்படுத்துறதே இல்லை.
ஒரு நாள் அவன் அன்போட பார்வதி கிட்ட கேட்டான். பார்வதி, நான் உனக்கு பரிசு ஒன்று கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு தங்க நகை வாங்கி தரலான்னு நினச்சிருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளு. நாளைக்கு நான் நகரத்துக்கு போகிறேன். என்ன வேணுமோ சொல்லு, உனக்கு வேண்டியதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அவன். பார்வதி அவனுடைய முகத்தையே உற்று பார்த்தா. அவளுடைய முகத்தில் மென்மையான சிரிப்பு படர்ந்தது. எனக்கு என்ன வேணும்னு சொன்னா நிஜமாவே வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டா. ஓ, கட்டாயமாக வாங்கி தருவேன். எனக்கு உன்கிட்ட அன்பு இல்லையா? நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னான் சிவராம். எனக்கு படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டா பார்வதி. புத்தகமா? பார்வதி இப்படி கேட்டதும் சிவராமுக்கு அது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. கடகடன்னு வாய் விட்டு சிரிச்சான். பார்வதி, நீ எவ்வளவு பெரிய முட்டாள்! புத்தகம் வேணும்னு கேட்குறியே, அதை காதில் போட்டுக்க முடியுமா இல்லை மூக்கில் போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் அவன். ஏமாற்றத்தால் பார்வதியோட முகம் கருத்து போச்சு. அவள் முகத்தை சுழிச்சுக்கிட்டு, எனக்கு புத்தகம் வாங்கித்தர உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேற எதையும் எனக்காக வாங்கிட்டு வர வேண்டாம். அப்புறம் எதுக்காக என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டா. அப்போதான் அவளுடைய மனசை புண்படுத்திட்டதை சிவராம் உணர்ந்துக்கிட்டான். சரி, உனக்கு புத்தகம் வாங்கிட்டு வரேன், அத்தோட உனக்கு அழகான மூக்குத்தி ஒன்று வாங்கி தர போறேன் அப்படின்னு சொன்னான் அவன். நகரத்துக்கு போய்கிட்டு இருந்தப்போ சிவராம் மனைவிக்கு கொடுத்த வாக்கை பற்றி நினச்சிக்கிட்டே போனான். அதை நிறைவேற்றுறது சுலபமாக இருக்காதுங்கிறதையும் அவன் உணர்ந்துக்கிட்டான். அவனுடைய வாழ்நாளில் அவன் புத்தகம் வாங்கினதே கிடையாது. நல்ல புத்தகம்னா என்ன, அதை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. கடத்தெருவில் ஒரு புத்தக கடையை அவன் பார்த்தாலும் அங்கே ஒரு நல்ல புத்தகமாக தேர்ந்தெடுத்து வாங்குறது எப்படி? கடைக்காரன் சொல்கிறத நம்பி வாங்க முடியுமா? இதுக்கு முன்னால் ஒரு தடவை அவன் அருமையான பாக்கு வெட்டின்னு சொல்லி கடைக்காரன் கொடுத்ததை வாங்கினான். சில வாரங்கள்லேயே அது கூர் மழுங்கி மொட்டையாக போயிருச்சு. அப்புறம் வெண்ணெய் வெட்ட கூட லாய்க்கில்லாமல் ஆயிடுச்சு. அதை வாங்கி ஏமாந்ததுக்காக கிராமத்தில் எல்லாரும் அவனை முட்டாள்னு சொன்னாங்க. அதே மாதிரி புத்தகம் வாங்குற விஷயத்துலையும் ஏமாந்து போய் முட்டாள் பட்டம் கட்டிக்க கூடாதுன்னு நினச்சான் அவன். நல்ல சாமான்கள் விற்கிற கடைகள் இருக்கிற மாதிரி நல்ல புத்தகங்களை மட்டும் விற்கிற கடைகள் இருக்கத்தான் வேணும். சின்ன குழந்தை வேணும்னாலும் போய் நல்ல புத்தகம் வாங்கக்கூடிய கடையை வச்சிருக்கிற நாணயமான வியாபாரி ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். ஆனால் அது எப்படி? இந்த விஷயத்தில் யாருடைய யோசனையை கேட்கறது அவனுக்கு புரியல. இதே சிந்தனையில் சிவராம் தன்னுடைய வண்டியை ஓட்டிக்கிட்டு 3 மைல் தூரம் வந்துட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது. கோகலே வாத்தியாரை பற்றிய நினைவு அவனுக்கு வந்தது. உண்மையிலேயே அவர் வாத்தியார் தானாங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. எல்லாரும் அவரை கோகலே வாத்தியார்னு கூப்பிடுறது மட்டும் அவனுக்கு தெரியும். யோசனை கேட்கறதுக்கு இவர் தான் சரியான ஆள்னு நினச்சான் அவன். அவர்கிட்ட போனால் போதும், அவர் நம்ம பிரச்சனையை தீர்த்துருவாரு அப்படின்னு நம்புனா அவன். சாட்டையை சுண்டி விட்டு காளைகளோட தலைக்கைத்தை இழுத்து பிடிச்சான். அவனோட அருமையான காளைகள் குதிரைகளை போல வேகமாக ஓட தொடங்குச்சு. நகருக்குள்ளே நுழைஞ்சதும் சிவராம் நேராக கோகலே வாத்தியார் வீட்டுக்கு தான் போனான். அவரை சந்திச்சு தன் மனைவியோட விசித்திரமான ஆசையையும் நல்ல புத்தகமாக அவள் வாங்கித்தர சொன்னதையும் சொன்னான். கோகலே வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கறையோடையும் மகிழ்ச்சியோடையும் அவன் சொன்னதை கேட்டாரு. உன் மனைவியை குறித்து நீ பெருமைப்படணும் சிவராம் அப்படின்னு சொன்னாரு. சிவராம் பேசாமல் இருந்தான். உண்மையிலேயே பார்வதியை பற்றி அவனுக்கு பெருமைதான். அவள் வீட்டை நல்லா கவனிச்சுக்கிட்டா. அவனுடைய பெற்றோர்களுக்கு பணிவோட சேவை பண்ணா. கொஞ்சம் கூட முணுமுணுக்காம அவங்கிட்டையும் பாசமாக நடந்துக்கிட்டா. அதெல்லாம் சரிதான். அதுக்காகலாம் அவளை குறித்து அவனுக்கு பெருமை தான். ஆனால் அதுக்கு மேலே அவளை பற்றி பெருமைப்பட முடியல. அவளோட புத்தக ஆசையை அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. அது அவனுக்கு ஒரு குறையா தெரிஞ்சாலும் அந்த சின்ன குறைய அவன் மன்னிச்சிட தயாராயிட்டான். அவளை அவன் விரும்பினதாலையும் அவகிட்ட அன்பு காட்ட விரும்பினதாலையும் அவ கேட்ட மாதிரி நல்ல புத்தகமாக வாங்கி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணான். இதையெல்லாம் வாய் விட்டு சொல்லக்கூட அவனுக்கு தெரியல. ஆனாலும் மனசில் இந்த எண்ணங்கள் அலைப்பாய ஊமையை போல கோகலே வாத்தியாரையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன். எது நல்ல புத்தகம்னு கோகலே வாத்தியார் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சட்டுன்னு அவருடைய முகம் மலர்ந்தது. ஆஹா, அதுதான் சரியான புத்தகம். அது உன் மனைவி படிக்கிறதுக்கு ஏத்தது. அதை அவ படிச்சான்னா ஒழுக்கம், பண்பாடு, நல்ல வாழ்க்கை முறை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குவா. நம்முடைய முன்னோர்கள் வகுத்த வாழ்க்கை நெறிய புரிஞ்சுக்கவும் பின்பற்றி நடக்கவும் விரும்புனா
இந்த புத்தகத்தை தான் படிக்கணும்னு அறிஞர்களும் மேதாவிகளும் ஒத்துக்குவாங்க. நீ போய் அந்த புத்தகத்தை வாங்கு. நான் சொல்றது கேக்குதா? அதுதான் உன் மனைவிக்கு வேண்டிய புத்தகம். அதை நீ வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாரு. கோகலே வாத்தியார் சொன்னதை கேட்ட சிவராம், ஐயா நீங்க புத்தகத்தோட பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டான். ஓ, அதை சொல்லலையா? அந்த புத்தகத்தோட பேரு மகாபாரத கதைகள்ங்கிறது. உன் மனைவிக்கு ஏற்ற சிறந்த புத்தகம் இதை விட வேற எதுவும் கிடையாது. நீ கடைக்கு போய் மகாபாரத கதைகள் வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாரு அவரு. அவர் சொன்ன மாதிரியே சிவராம் கடைக்கு போய் புத்தகத்தை வாங்கினான். அந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்த்ததுமே அது நல்ல புத்தகம்தான்னு அவனுக்கு திருப்தி ஏற்பட்டது. அந்த புத்தகத்தோட அட்டையில அர்ஜுனன் வில்ல ஏந்தி நிற்கிற படம் அழகா அமைக்கப்பட்டிருந்தது. அட்டைப்படம் அழகா இருக்கிறதால புத்தகமும் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் சிவராம். இந்த புத்தகத்தை பார்த்ததும் பார்வதி ரொம்பவும் சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வேகமாக வண்டியை செலுத்திக்கிட்டு வீட்டை நோக்கி போனான் சிவராம். உண்மையிலேயே அந்த புத்தகம் பார்வதியை ரொம்பவும் கவர்ந்தது. தனியாக இருக்கும்போது ஒரு நிமிடம் கூட அந்த புத்தகத்தை கீழே வைக்க மாட்டா. அந்த புத்தகம் ரொம்ப எளிய நடையில் எழுதப்பட்டிருந்தது. எப்போவாவது ரெண்டொரு வார்த்தைகள் அவளுக்கு புரியாமல் தடுமாறினப்போவும் ஒவ்வொரு கதையையும் பொதுவாக அவளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த கதைகளையே திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பித்தப்போ அந்த கதைக்கான சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் வேறு பல விஷயங்களும் தனக்கு புலப்படுறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. பழைய காலத்தில் இருந்த பெண்களுடைய சமூக நிலையையும் காதலையும் வீரத்தையும் பெண்களுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அவங்களுடைய நடையுடைய பாவனைகளையும் அவங்க அனுபவித்த உரிமைகளையும் பொது வாழ்வில் அவங்க எடுத்துக்கிட்ட பங்கையும் அந்த கதைகள் எல்லாம் அவளுக்கு புரிய வச்சுது. பார்வதி எல்லாத்தையும் படிச்சா. தன்னுடைய இன்றைய நிலைமைய அந்த கதைகளோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சா. மகாபாரதத்தில் வர்ற கதாநாயகிகள் தங்களுடைய கணவன்மாரை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. பெத்தவங்க பார்த்து யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. அவங்க காதலிக்கிற வீரர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தந்திரமாகவும் துணிகரமாகவும் பல காரியங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க செய்த முயற்சிகளெல்லாம் மக்களும் பாராட்டி இருக்காங்க. அந்த புத்தகத்தில் அவள் படித்த பெண்களை பற்றிய கதைகள் அவளுடைய மனசை பெருசும் கிளறி விட்டுருச்சு. அந்த பெண்களோட அழகு காதல் இதை பற்றிய வர்ணனைகளை திரும்ப திரும்ப படித்தா. படிக்கும்போதே திடீர்னு நிறுத்திடுவா. புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உன்னதமான வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய உண்மையான வாழ்க்கை நிலைக்கு வருவா. தன்னுடைய மன வாழ்க்கையை பற்றி அவள் நினச்சா. சந்தேகமும் அதிருப்தியும் அவளுடைய இதயத்தை வாட்டி எடுக்கும். சிவராம் அவளுடைய கணவன். அவனை தன்னுடைய கணவன் அழைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்லை இந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு அப்பா ஒரு தரமாவது நம்மக்கிட்ட கேட்டாரா அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்த்தா. லக்கு சாவந்துக்கு ஒரு மகன் இருந்தான். பார்வதியோட அப்பாவுக்கு ஒரு மக இருந்தா. ஒருத்தருக்கு மருமக தேவைப்பட்டது, இன்னொருத்தர் மருமகனை தேடிக்கிட்டு இருந்தாரு. அவளை சிவராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அது ஒன்று தான் காரணம். அது ஏன் இப்படி நடக்கணும்? அந்த கதைகளில் வர்ற மாதிரி ஏன் நடக்கலை? அவள் படித்த புத்தகத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். நிஜமாவே நடந்த சம்பவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே நாட்டில் நடந்தது தான். இந்த கதைகளை கோயில்களில் உபன்யாசம் பண்ணுறவங்க பக்தியோடையும் பரவசத்தோடையும் ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. மகாபாரதத்தில் வர்ற ஆண்களும் பெண்களும் செய்த காரியங்கள் எல்லாம் ஒழுக்கத்துக்கும் நல்ல நடத்தைக்கும் எடுத்துக்காட்டுன்னு ஒவ்வொருத்தரும் நம்புகிறாங்க. சிவராமுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ ஒருத்தர் கூட அவளுடைய விருப்பம் என்னன்னு கேட்கவே இல்லையே. தற்குறியும் முட்டாளும் முரடனுமான ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் அவளுடைய புருஷன் ஆயிட்டான். அவளும் ஒரு வார்த்தை கூட ஆட்சேபனை சொல்லாம தன்னை அவளுக்கு கொடுக்க அனுமதிச்சிட்டா. அப்போ தான் புரியாம இப்படி நடந்துகிட்டதை நினைச்சு பார்வதியோட மனசு இப்போ புரட்சி பண்ணிச்சு. சிவராம தன்னுடைய கணவனா ஏத்துக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதும் வர வர அவளுக்கு கஷ்டமா இருந்தது. வெளிப்பட அவ எதுவும் நடக்காத மாதிரி தான் தெரிஞ்சா. புன்சிரிப்போட அன்றாட வேலைகளையெல்லாம் செய்துக்கிட்டு வந்தா. புருஷங்கிற முறையில அவனுக்கு உரிமையானதையெல்லாம் எடுத்துக்கவும் அனுமதிச்சா. ஆனா இதையெல்லாம் செய்யும்போது அவளுடைய இதயம் வேதனையால துடிக்கும். மனம் கொதிச்சு குமுறும். வெறுப்பு வேதனையும் அவளை முழுமையா ஆட்கொள்ளும். அந்த சமயங்கள்ல அமைதியை ஆறுதல் அடையிறதுக்காக அவ மறுபடியும் அந்த மகாபாரத கதைகளை படிக்க ஆரம்பிப்பா. அப்பெல்லாம் பெண்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு தங்களுடைய காதலை மூடி மறைக்கல. அதை பத்தி மனம் விட்டு பேசினாங்க.
அப்படி செய்ததுக்காக யாரும் அவங்கள குறை சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்க போற கணவன் ஒரு பெண்ணுக்கு பிடித்தவனா இருக்கணுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா அப்போ இருந்திருக்கு. அப்போ ஏன் இப்போ அப்படி இல்லை? அப்படின்னா மகாபாரத கதைகளுக்கு அர்த்தமே கிடையாதா? சும்மா படிச்சுட்டு அப்புறம் மறந்துடுறதுக்கு தான் இந்த கதைகள்லாம் இருக்கா? மகாபாரதத்தில் வர்ற அந்த பெண்களுக்கும் தனக்கும் எவ்வளவு வேறுபாடு அப்படின்னு நினைப்பா அவ. அவளுடைய மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் ஏற்படும். அந்த அறையோட மூலையில் கிடக்கிற படுக்கையோட பக்கம் அவ பார்வை திரும்பும். மண்ணெண்ணெய் விளக்கோட வெளிச்சத்தில் சிவராமுடைய அருவருப்பான உருவம் அவ கண்ணில் படும். அப்போ குளிர் தாங்க முடியாம சிவராம் போர்வையை இழுத்து பொறுத்துக்கிட்டு புரண்டு படுத்து ஒரு எருதை போல உருமுவான். அதை கேட்டு பார்வதியோட உடம்பு நடுங்கும். முகத்தை திருப்பிக்கிட்டு தேம்புவா. அவளுடைய இதயத்தை அரிச்சுக்கிட்டு இருந்த அதிருப்தி புயலை அடக்க வழி தெரியாம தவிப்பா. புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மாட்டு கொட்டைக்கு ஓடி போய் அதை சுத்தம் செய்ய தொடங்குவா. அவ வரட்டு வரட்டுன்னு தரையை பெருக்கிற சத்தம் சிவராமுடைய தந்தையை எழுப்பி விட்டுரும். யாரது இந்த நேரத்துல அப்படின்னு கேட்பாரு கிழவர். நான் தானே பதில் சொல்லுவா பார்வதி. அதுக்குள்ள கோழி கூவிருச்சா என்ன, பொழுது விடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாரு அவரு. இல்ல, நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லுவா பார்வதி. இப்படி பார்வதியோட உள்ளம் ஒரு போர்க்களம் ஆயிருச்சு. ஆசைய பயம் எதிர்த்து போராடிச்சு. காலகாலமா நிலைச்சிட்ட வழக்கம் புதுசா ஏற்பட்ட புரட்சிகரமான உணர்வை எதிர்த்து போராடிச்சு. தன்னுடைய பயனில்லாத வாழ்க்கையை நினைச்சு அவளுடைய மனசு இடிஞ்சு போயிருச்சு. அதுக்கு ஒரு முடிவு காணணுங்கிற எண்ணமும் அவளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவளுக்கு ஆனந்தமா இருந்தது. மெல்ல மெல்ல அந்த புத்தகம் அவளுடைய கண்களை திறந்து விட்டது. அதுக்கு பிறகு அவ தன்னுடைய இழிந்த நிலையை மறக்கிறதுக்காக புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா. இப்போ அந்த புத்தகம் அவளுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மருந்தை போல ஆயிடுச்சு. ஒரே சமயத்துல அந்த புத்தகத்து மேல அவளுக்கு ஆசையும் இருந்தது, அதே சமயத்துல பயமும் எழுந்தது. ஏன்னா அந்த புத்தகத்து மூலம் அவ மனசுல ஏற்பட்ட விழிப்பு தன்னை அழிவை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகுங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் சிவராமுடைய அணைப்புல இருக்கும்போது தன்னுடைய உடலே பற்றி எறிகிற மாதிரி அவளுக்கு இருக்கும். இன்பம் ஏற்பட வேண்டிய தருணத்துல துன்ப வேதனைக்கு காரணமா இருந்தது அந்த புத்தகம்தாங்கிறது அவளுக்கு தெரியும். அந்த புத்தகத்தை படிக்காமலே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி அவ மனசுல ஏற்படும். அப்படி இருந்திருந்தா சிவராம கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளும் திருப்தியோட தன்னுடைய காலத்தை ஓட்டி இருப்பா. ஆனா இப்போ அவ அப்படி இல்லை. உறங்கி கிடந்த அவளுடைய மனசு உணர்வு பெற்று எழுந்திருச்சு. இப்போ அவளால் சிந்திக்க முடியுது. நல்லது எது கெட்டது எதுன்னு தீர்மானிச்சு சொல்ல முடியுது. நியாயம் எது அநியாயம் எதுன்னு பிரிச்சு சொல்ல முடிஞ்சுது. இதுல தான் ஆனா உண்மையான அபாயம் இருந்தது. சிவராம தன்னுடைய கணவனா ஏத்துக்கிறது அவளுக்கு கஷ்டமா இருந்தது. அவன் தொடும்போது சந்தோஷம் ஏற்படுறதுக்கு பதிலா வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது. அவளுடைய உள்ளம் விரக்தியால விரைச்சு போயிருச்சு. உடம்பு அந்த இழிவான நிலைமையிலிருந்து விடுபடணும்னு துடிச்சுது. சிவராம் ஒரு அப்பாவி. ஆனாலும் அவனால கூட பார்வதியோட போக்கில் ஏற்பட்ட மாறுதலை உணர முடிஞ்சுது. சட்டப்படி தன்னுடையவளாகிட்ட ஒருத்தி தனக்கு வேண்டிய இன்பத்தை தராம ஒத்துழைக்காம இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதனால அடிப்பட்ட விலங்கு போல ஆத்திரம் ஏற்பட்டது அவனுக்கு. அவனோட ஆத்திரம் பார்வதியோட இதய துடிப்பை இன்னும் அதிகரிக்க வச்சுது. அவ அந்த கூண்டிலிருந்து விடுபட துடிக்கிற ஒரு பறவையோட நிலைமையை அடைஞ்சா. அன்னைக்கு தற்செயலா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு நாள் மத்தியானம் கிணத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர போனப்போ அவ ஒரு இளைஞனை சந்திச்சா. அவனை அவ அதுக்கு முன்னால பார்த்ததே இல்லை. அவன் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவன், என்ன வேலையா வந்திருக்கான், இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவன் முற்றிலும் புதியவன். ஆனா அவனை பார்த்த உடனே தன்னுடைய இதயத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டதை அவ அனுபவிச்சா. மகாபாரத கதைகளில் வர்ணிக்கப்பட்டிருக்கிற காதலர்களோட நினைவெல்லாம் திடீர்னு அவளுக்கு ஏற்பட்டது. அவ தான் வந்த வேலையை மறந்து ஒரு மரத்துக்கு பின்னால் நின்றுக்கிட்டு அந்த அழகான ஆடவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் அப்பால போன பிறகுதான் அவளுக்கு சுய உணர்வு வந்தது. வந்தது போலவே திடீர்னு அவன் பார்வையிலிருந்து மறைஞ்சும் போயிட்டான். ஆனாலும் அன்னைக்கு முழுசும் மறக்க முடியாம அவனுடைய உருவம் அவளுடைய கண்கள்லேயே நிறைஞ்சு நின்றுச்சு. ராத்திரி வந்தது. சிவராமுடைய வயசான தந்தை வயலிலிருந்து திரும்பி வந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சிவராமுடைய குரலையும் பார்வதி கேட்டா.
ஆமா, அவனும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அவன் அவளுடைய புருஷன். பார்வதி சோத்துல சாஞ்சுக்கிட்டு தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டா. அவளுடைய இதயம் வேகமா துடிச்சுது. படபடன்னு அது துடிக்கிற ஓசையை அவளால கேட்க முடிஞ்சுது. சாப்பாடெல்லாம் முடிஞ்சு தூங்குற நேரம் வந்ததும் அவளுடைய உடல் முழுசும் நடுங்குச்சு. கால்கள் கலன்று விழுந்துடுற மாதிரி இருந்தது. அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டா அவ. உடனே மயங்கி தரையில சாஞ்சிட்டா. கொஞ்ச நேரம்தான் அவ அப்படி படுத்திருந்திருப்பா. யாரோ தன்னை நெருங்கி வர்ற காலடி ஓசை அவளுக்கு கேட்டுது. அது சிவராம் தாங்கிறது அவளுக்கு தெரியும். சுருட்டி வாரிக்கிட்டு எழுந்தா அவ. மரணத்துல இருந்து தப்பி ஓட விரும்புறவள மாதிரி வேகமா கதவை நோக்கி போனா அவ. ஆனா சிவராம் தடுத்து அவளை பிடிச்சி இழுத்தான். அவளுடைய உள்ளம் ஓலமிட ஆரம்பிச்சுது. உடல் இணங்க மறுத்து முரண்டு பண்ணுச்சு. சிவராம் தன்னையே மறந்துட்டான். ஒரு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அவளை அடிச்சான். அந்த அடி தாங்காம பார்வதி உணர்விழந்து கீழே சரிஞ்சா. அவளுக்கு உணர்வு வந்தப்போ குளிர்ந்த காற்றோட ஸ்பரிசத்தை அனுபவிச்சா. அது விடியற்காலையா இருக்க வேணும்னு யூகிச்சா. அறையில இருட்டு நிறைஞ்சிருந்தது. மெல்ல மெல்ல நடந்ததையெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டா. இருட்டையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு அசையாம கொஞ்ச நேரம் கிடந்தா. அவளுடைய மனசுல எந்தவித சிந்தனையும் இல்லை. மயக்க மருந்துனால உணர்விழந்து போன மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவளுடைய மனச்சக்கரம் சுழல ஆரம்பிச்சுது. தன்னுடைய உள் மனசோட குரலை தெளிவா கேட்க ஆரம்பிச்சா அவ. கொஞ்ச நேரம் அந்த குரலையே கேட்டுக்கிட்டு அசைவில்லாம படுத்திருந்தா. கடைசியில அவ எழுந்தப்போ அவளுடைய மனசுல ஒரு முடிவு ஏற்பட்டிருந்தது. எழுந்து அவ அறையோட மூலைக்கு போனா. தீக்குச்சியை கிழிச்சு மண்ணெண்ணெய் விளக்கை ஏத்துனா. தானிய மூட்டைக்கு மேல இருந்த மகாபாரத கதைகள் புத்தகத்தை எடுத்தா. அந்த புத்தகத்தோட அட்டையை அப்புறப்படுத்திட்டு சில பக்கங்களை கிழிச்சா. அதை விளக்கோட ஜுவாலைக்கு நேரா பிடிச்சா. அதுக்கு பிறகு இன்னும் சில பக்கங்களை கிழிச்சு கொளுத்துனா. மறுபடியும் மறுபடியும் கிழிச்சு அவ கொளுத்திக்கிட்டே போனா. புத்தகம் முழுசையும் கொளுத்தி எரிச்சதும் அவ விளக்க ஊதி அணைச்சா. புத்தகம் படிக்கிறதுக்காக இனி அந்த விளக்க அவ ஏத்தவே மாட்டா. அந்த புத்தகத்துல இருந்து அவ குடிச்ச அறிவு விஷயத்த அவ வெளியே கக்கிட்டா. புத்தகம் அவளுக்கு பார்க்கறதுக்கு கண்களை கொடுத்தது. அந்த கண்களை அவ இப்ப பிடுங்கி எரிஞ்சிட்டா. மறுபடியும் அவ குருடி ஆயிட்டா. அறைக்குள்ள பழையபடி இருட்டு சூழ்ந்தது. ஆழ்ந்த இருட்டுல சுவத்துல சாஞ்சுக்கிட்டே அவ கண்களை மூடிக்கிட்டா. மாட்டு கொட்டகையில மாடுகள் உறக்க மூச்சு விடுற சத்தமும் அசை போடுற சத்தமும் கேட்டுது. இந்த மாடுகளுடைய வாழ்க்கையிலிருந்து அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட வித்தியாசமானதில்லை அப்படின்னு நினைச்சா அவ. காலையில சிவராம் விழிச்சு எழுந்தப்போ தானிய மூட்டைக்கு பக்கத்துல ஒரு சின்ன சாம்பல் குவியலையும் கனமான புத்தக அட்டையையும் பார்த்தான். அந்த அட்டையில வில்லை ஏந்தின அர்ஜுனனோட படம் இருந்தது. அவன் அதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்வதிக்கு தான் வாங்கிட்டு வந்த புத்தகம் அதுங்கிறது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதை பரிசா பார்வதிக்கு கொடுத்ததுல அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தான். அவளும் அதை விரும்பி தன்னுடைய கையிலேயே வச்சிருக்கிறத பல தடவை பார்த்துருக்கான். அந்த புத்தகம் இப்போ... சிவராமுக்கு ஒரே குழப்பம். அவனுக்கு எதுவுமே புரியல. பிறகு அவன் ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கி சாம்பலையும் புத்தக அட்டையையும் ஒரு மூலையில குவிச்சான். எவ்வளவு யோசிச்சும் பார்வதி ஏன் அப்படி செய்தாங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.